ஓம் சாந்தி. 15/5/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, தங்கள் சுபாவத்தை தந்தைக்கு சமமாக ஈஸியானதாக, அதாவது சரளமானதாக ஆக்கிக்கொள்ளுங்கள். உங்களிடம் எந்த ஒரு கர்வமும் இருக்கக்கூடாது. ஞானத்துடன் கூடிய புத்தி இருக்க வேண்டும். அபிமானம் இருக்கக்கூடாது. கேள்வி: சேவை செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட நிறைய குழந்தைகளும் சிறு குழந்தையை விடவும் குழந்தைத்தனமாக இருக்கிறார்கள். எப்படி? பதில்: நிறைய குழந்தைகள் சேவை செய்து கொண்டே இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு ஞானம் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தந்தையை நினைவு செய்வதில்லை. பாபாவின் நினைவு மறந்து விடுகிறது என்று கூறுகிறார்கள். ஆக பாபா அவர்களை பேபி என்று கூறுவார். ஏனெனில் குழந்தைகள் ஒருபோதும் தந்தையை மறப்பதில்லை. எந்த ஒரு தந்தை உங்களை இளவரசன் இளவரசியாக ஆக்குகிறாரோ அவரை நீங்கள் ஏன் மறந்து விடுகிறீர்கள்? அவரை மறந்தீர்கள் என்றால் ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? நீங்கள் கைகளால் காரியம் செய்யும் போதும் கூட தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. படிப்பினுடைய லட்சியம் மற்றும் நோக்கம் குழந்தைகளின் எதிரிலேயே உள்ளது. தந்தை சாதாரண உடலில் இருக்கின்றார், அதுவும் வயோதிக உடலில் இருக்கின்றார் என்பதையும் குழந்தைகள் அறிவார்கள். அங்கோ வயோதிகராக ஆனாலும் கூட நாங்கள் போய் அடுத்த பிறவியில் குழந்தையாக பிறப்போம் என்ற குஷி இருக்கும். நாம் இதுபோல ஆகப் போகிறோம் என்ற குஷி இவருக்கு இருக்கிறது என்பதையும் அறிவீர்கள். குழந்தை போன்ற நடத்தையாகி விடுகிறது. குழந்தைகள் போல சரளமாக இருப்பார்கள். கர்வம் எதுவும் கிடையாது. ஞானத்தினுடைய புத்தி உள்ளது. எப்படி இவருக்கு இருக்கிறதோ அதே போல குழந்தைகளாகிய உங்களுக்கும் இருக்க வேண்டும். பாபா நமக்கு கற்பிக்க வந்துள்ளார். நாம் இதுபோல ஆகிவிடுவோம். எனவே நாம் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு போய் இதுபோல லக்ஷ்மி நாராயணனாக ஆகிவிடுவோம் என்ற குஷி குழந்தைகளாகிய உங்களுக்குள் இருக்க வேண்டும் அல்லவா? ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். சிறிய குழந்தைகளோ பெரியவர்களோ எல்லோரும் சரீரத்தை விட்டு விடுவார்கள். அனைவருக்கான படிப்பு ஒன்றே ஒன்றுதான். நான் ராஜயோகம் கற்கிறேன் என்று இவரும் கூறுகின்றார். பிறகு நாம் போய் இளவரசர் ஆகிவிடுவோம். நாங்கள் இளவரசர் இளவரசி ஆகிவிடுவோம் என்று நீங்களும் கூறுகிறீர்கள். இளவரசன் இளவரசியாக ஆவதற்காக நீங்கள் இந்த படிப்பை படித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்துமதி சோகதி, கடைசியில் மனநிலை எப்படியோ அப்படியே கதி அமைந்துவிடும். நாம் ஏழையில் இருந்து இளவரசர் ஆகப் போகிறோம் என்ற நம்பிக்கை புத்தியில் உள்ளது. இந்த ஏழ்மையான உலகமே முடிய போகிறது. அதனால் குழந்தைகளுக்கு மிகவும் குஷி இருக்க வேண்டும். பாபா குழந்தைகளை கூட தனக்கு சமமாக ஆக்குகிறார். நானோ இளவரசன் இளவரசியாக ஆக வேண்டியதில்லை என்று சிவபாபா கூறுகிறார். ஆனால் நானோ ஆக வேண்டியுள்ளது என்று இந்த பிரம்மா பாபா கூறுகிறார். நாங்கள் இதுபோல ஆவதற்காக படித்து கொண்டிருக்கின்றோம். ராஜயோகம் ஆகும் அல்லவா? நாங்கள் இளவரசன் இளவரசி ஆகிவிடுவோம் என்று குழந்தைகளும் கூறுகிறார்கள். முற்றிலும் சரி. உங்கள் வாயில் குலாப் ஜாமுன் இனிப்பு என்று தந்தை கூறுகிறார். இந்த தேர்வு கூட இளவரசர் இளவரசி ஆவதற்கானதாகும். ஞானமோ மிகவும் சுலபமானதாகும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் வருங்கால ஆஸ்தியை நினைக்க வேண்டும். இந்த நினைவு செய்வதில்தான் உழைப்பு அடங்கியுள்ளது. இந்த நினைவில் இருந்தீர்கள் என்றால் பிறகு அந்துமதி சோகதி, கடைசி நேரத்தில் புத்தி எப்படி இருக்குமோ அவ்வாறே கத்தி அமைந்துவிடும். சந்நியாசிகள் உதாரணம் தருகிறார்கள். ஒருவர் கூறினார், நான் எருமை என்று. பிறகு உண்மையிலேயே தான் அவ்வாறு ஆகிவிட்டதாக நினைக்க தொடங்கிவிட்டார். அவையெல்லாம் பயனற்ற விஷயங்கள். இங்கோ தர்மத்தின் விஷயம்தான் சொல்லப்படுகிறது. எனவே
ஞானமோ மிகவும் சுலபமானது என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆனால் நினைவில் உழைப்பு உள்ளது. நீங்களோ சிறு குழந்தைகளாவீர்கள், பேபி ஆவீர்கள் என்று பாபா பெரும்பாலும் கூறுகிறார். பிறகு குழந்தைகளின் புகார்கள் வருகின்றன, நாங்கள் பேபியா என்ன என்று. பாபா கூறுகிறார், ஆம், பேபிகள்தான். ஞானமோ மிகவும் நன்றாக இருக்கிறது. கண்காட்சியில் சேவையை மிகவும் நன்றாக செய்கிறீர்கள். இரவு பகலாக சேவையில் ஈடுபட்டு விடுகிறீர்கள். இருந்தாலும் பேபி என்றுதான் கூறுவோம். இந்த பிரம்மா கூட பேபி ஆவார் என்று தந்தை கூறுகிறார். இந்த பாபா கூறுகிறார், நீங்கள் எங்களை விடவும் பெரியவர்கள். இவருக்கோ நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியுள்ளன. யாருடைய தலை மீது நிறைய விஷயங்களோ அவருக்கு அநேக விதமான சிந்தனைகள் வருகின்றன. பாபாவிடம் எவ்வளவு செய்திகள் வருகின்றன. எனவே காலையில் அமர்ந்து நினைவு செய்வதற்கான முயற்சி செய்கிறார். ஆஸ்தியையோ சிவபாபாவிடமிருந்து தானே பெற வேண்டும். எனவே தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அனைத்து குழந்தைகளுக்கும் தினமும் புரிய வைக்கின்றேன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நினைவு யாத்திரையில் மிகவும் பலவீனமாக இருக்கிறீர்கள். ஞானத்தில் வேண்டுமானால் நன்றாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருவரும் நான் பாபாவின் நினைவில் எவ்வளவு நேரம் இருக்கிறேன் என்று உங்கள் உள்ளத்தையே கேட்டு பார்க்க வேண்டும். நல்லது. பகலில் நிறைய வேலைகள் ஆகியவற்றில் மும்முரமாக இருக்கிறீர்கள். பார்க்க போனால் காரியம் செய்யும் போதும் கூட தந்தையின் நினைவில் இருக்க முடியும். கைகள் காரியம் செய்து கொண்டிருக்க புத்தி பாபாவிடம் ஈடுபட்டிருக்க வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. குறிக்கோள் மற்றும் லட்சியத்தை முன்னால் வைத்து குஷியாக இருக்க வேண்டும். ஒருபொழுதும் மனமுடைந்தவராக ஆகக்கூடாது. எல்லோரும் ராஜா ஆகிவிடுவார்களா என்ன என்ற இந்த எண்ணம் ஒருபொழுதும் வரக்கூடாது. முயற்சி செய்து உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். 2. மிகவும் அன்புக்குரிய மோஸ்ட் பிலவட் தந்தையை மிகுந்த அன்புடன் நினைக்க வேண்டும். இதில் பேபி போல், குழந்தை போல ஆகக்கூடாது. நினைவு செய்வதற்கு அதிகாலை நேரம் நல்லது. ஓய்வாக அமைதியில் அமர்ந்து நினைவு செய்யுங்கள். வரதானம். யக்ய சேவையின் மூலம் அனைத்து பிராப்திகளின் பிரசாதத்தை பிராப்தி அடையக்கூடிய ஆல்ரவுண்ட் சேவாதாரி ஆகுக. யக்ய சேவையின் மூலம் அனைத்து பிராப்திகளையும் பிரசாதமாக பிராப்தி அடையக்கூடிய ஆல்ரவுண்ட் சேவாதாரி ஆகுக. விளக்கம். சங்கம யுகத்தில் ஆல்ரவுண்டர் ஆக சேவை செய்வதற்கான வாய்ப்பு கிடைப்பது என்பது கூட டிராமாவில் ஒரு லிஃப்ட் கிடைப்பது போன்றதாகும். யார் அன்போடு ஆல்ரவுண்டர் ஆகி யக்யத்தினுடைய அனைத்து தரப்பு சேவையையும் செய்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து பிராப்திகளும் பிரசாதமாக தானாகவே கிடைத்து விடுகின்றது. அவர்கள் தடைகளற்றவர்களாக இருக்கிறார்கள். ஒரு முறை சேவை செய்தால் பல 1000 மடங்குக்கான சேவைக்கான பலன் கிடைத்து விடுகிறது. ஸ்தூலமாக மற்றும் சூட்சுமத்தில் சதா நீங்கள் மற்றவர்களுக்கு விருந்தளித்து கொண்டே இருங்கள். யாரையேனும் திருப்திப்படுத்துகிறீர்கள் என்பது மிக பெரிய சேவை ஆகும். தன்னை விருந்தினராக கருதி வசிப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம் ஆகும். ஸ்வமானம். சுயமரியாதையில் நிலைத்திருங்கள். அப்போது அநேக விதமான அபிமானம் அல்லது கர்வம் தானாகவே முடிவுக்கு வந்துவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டியின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். எப்படி உலகத்தில் ராயல் ஆத்மாக்கள் ஒருபோதும் சின்ன சின்ன விஷயங்களில், அற்பமான விஷயங்களில் தங்கள் புத்தி மற்றும் நேரத்தை வீணாக்க மாட்டார்களோ, எதையும் பார்த்தும் பார்க்காதவாறு, கேட்டாலும் கேட்காதவாறு இருப்பார்களோ, அப்படியே ராயல் ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒருபோதும் சின்ன சின்ன விஷயங்களில், தெய்வீகத்தன்மை இல்லாத விஷயங்களில்
தங்கள் புத்தியையும் நேரத்தையும் கொடுக்க முடியாது. ஆன்மீக ராயல் ஆத்மாக்களின் வாயிலிருந்து ஒருபோதும் வீணான அல்லது சாதாரணமான வார்த்தை வெளிவர முடியாது. நல்லது. ஓம் சாந்தி.